தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 139வது சங்கீதம் 14வது வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, 139வது சங்கீதத்தில் தாவீது இப்படி எழுதியிருக்கிறாரு. தேவனே, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பிரமிக்கத்தக்க அதிசயமா நீர் என்னை உண்டாக்கி இருக்கிறபடியினால நான் உம்மை துதிப்பேன். நீர் என்னை உருவாக்கிய விதம் என்னை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்கிறது. இது தாவீது சொல்லுகிற விஷயம். இங்கே ஒன்றை மட்டும் நாம் கவனிக்கணும். தாவீது தன்னை குறித்து பெருமை பாராட்டி இதை எழுதலை. அவர் இதை குறிப்பிட்டு தேவனை துதிக்கிறாரு. இது பெரும்பாலும் மனுஷனுடைய சுபாவத்திற்கு எதிராக நிற்குது. நம்மள நிறைய பேர் எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னா, என்னை குறித்து அதிசயப்படுவதற்கு நான் யார், ஆச்சரியப்படுவதற்கு என்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே, நான் ஒரு சராசரி மனுஷி, நான் ரொம்ப சாதாரணமானவ தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களை குறித்து சாதாரணமாக நினைக்கிறதுக்கு நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா உங்களுடைய விரல் ரேகை வேறு யாருக்கும் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரிஜினலாக இருக்கிறீங்க. உங்கள் கையில் இருக்கிற விரல் ரேகைகள் கூட இன்னொருத்தவங்களுக்கு கிடையாது. அது உங்களுக்கானது. உங்கள் கூடையே இன்னொருத்தவங்க பிறந்திருக்கலாம், ரெட்டையர்களில் நீங்கள் ஒருவராக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அதே ரேகை உங்கள் கைகளில் இல்லை. நீங்கள் ஒரே ஒருத்தராக இருக்கிறீங்க. தேவன் உங்களை உருவாக்கிய பிறகு அந்த அச்சை அவர் தூக்கி எறிந்து விட்டார். எனவே இப்படி சொல்லுங்க, தேவன் என்னை ஆச்சரியமான விதத்தில் உருவாக்கி இருக்கிறாரு. நான் தேவனுக்கு மிக மிக முக்கியமானவள், மிகவும் விசேஷமானவனாக இருக்கிறேன். இது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். உங்களை குறித்து உங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கான படம் உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்களில் அது வெளிப்படும். ஏனோ தானோவென்று செயல்படுகிற ஒரு வாழ்க்கை முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்கள் உங்களை குறித்து மட்டுப்படுத்தப்பட்ட விதத்தில் சிந்திக்க மாட்டீங்க. தொடர்ந்து முன்னேறுவேன், ஜெயிப்பேங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள பிறக்கும். இன்றைக்கு தேவனோடு ஒன்றாய் இசைந்து இணக்கமாய் வாழுங்க. அவர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்களும் சொல்லுங்க. தேவன் என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறாருன்னு சத்தமாக அறிவிங்க. தேவன் உங்களை எப்படி காண்கிறாரோ அப்படியே நீங்களும் உங்களை காண ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு அவர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவியுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா இந்த பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்ய போகுதுப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அமேன். யூட்ரஸ் பிரச்சனைக்காக அப்பா, கை கால்கள் வலிக்காக அப்பா, இன்னும் எத்தனையோ வியாதிகளுக்காக, கடன்கள் அடைக்கப்படணுங்கிறதுக்காக, வீடு கட்ட வேணுங்கிறதுக்காக அப்பா, எல்லாருடைய வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்கப்பா. ஒரு சுகமான வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும்ப்பா. அமேன். அப்பா தேவனே, உம்முடைய சாயலில் நீங்கள் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பக்திக்கும் இந்த ஜீவனுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தந்து அப்பா நீங்கள் எங்களை பலப்படுத்தியிருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே நாங்களும் சொல்கிறோம்ப்பா. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கி இருக்கிறீங்களோ அவ்வாறாகவே நாங்கள் வாழ்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அவர்களை இப்படியே ஒப்பு கொடுக்குறாங்க ஏசப்பா. அவர்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு நாங்கள் அப்படியே அப்பா ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அமேன். எங்களுக்காக அப்பா நீங்கள் போட்டிருக்கிற திட்டத்திற்கு நேராக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழணும்ப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நினைக்கிறோம் எத்தனையோ முறை நான் இந்த காரியத்தில் என்னை ஒழுங்குபடுத்தணும், இந்த காரியத்தில் நான் சரியாகணும், இந்த காரியத்தை நான் தினம் கரெக்டாக செய்யணும்.
தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும், தேவனுக்கு நான் உண்மையானவளாக இருக்கணும். எத்தனையோ காரியங்களை தினம் தினம் யோசிக்கிறோம். ஆனால் நாளையிலருந்துன்னு சொல்லி தினம் அதை தள்ளி போடுகிறோம். சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஆரம்பிக்காமலே இருக்கிறோம். மனசு ஃபுல்லாக வாஞ்சியாக இருக்குது. ஆனால் அந்த காரியங்களை, அந்த ஒழுங்கை என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அப்ளை பண்ணாமையே என்னுடைய வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கிறேன். இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்காக இந்த வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறாரு. ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறதுனால, அவர் உங்களை மிக மிக அன்பு செய்கிறதுனால அவருக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ அர்ப்பணியுங்க. சகல காரியங்கள்லையும் ஒரு ஒழுங்கை கடைபிடிங்க. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கட்டும். மற்றவங்க எப்படினாலும் இருக்கட்டும், அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நாம் மாறக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் மிக 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 முக்கியமான வார்த்தை. அவருடைய சாயலாகிய நாம் அவரை பின்பற்றுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒழுங்கு தேவைப்படுகிறது. உங்கள் கூட தேவன் பேசுவார். என்னென்ன காரியங்களில் நீங்கள் ஒழுங்காக இருக்கணுங்கிறத தேவன் இப்பொழுது உணர்த்துவார். ஆமென். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்களில் தேவன் கரத்தில் நீங்கள் கொடுங்க. ஆவியானவர் எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கோ அங்கெல்லாம் ஒழுங்காக்க போகிறாரு. எங்கெல்லாம் வெறுமை இருக்குதோ அங்கெல்லாம் அவர் நிரப்ப போகிறாரு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை இந்த காரியத்தில் ஒழுங்காகும்போது உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் வெறுமையை அனுபவிச்சிட்ருக்கிறீங்களோ அதெல்லாம் இப்பொழுது நிரப்பப்படும். தேவன் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆமென். அவர் அப்படியே உங்களை ஒழுங்காக்குகிறாரு. விட்டு கொடுங்க. ஆமென். விட்டு கொடுங்க. வாயை திறந்து தேவன்கிட்ட அப்படியே விட்டு கொடுங்க. அப்பா, நான் இதில் ஒழுங்காகிடுறேன்ப்பா. அப்பா, இந்த காரியத்தை நான் செஞ்சிடுறேன்ப்பா. அப்பா, இந்த காரியத்தை ஒழுங்காக செய்கிறதுக்கு எனக்கு உம்முடைய கிருபையும் தயவையும் தாங்க ஏசப்பா. உம்முடைய துணை இல்லாமல் நான் செய்ய முடியாது. அப்பா, இந்த காரியத்தை நான் நாளையிலேருந்து இல்லை, இன்றையிலிருந்து ஒழுங்கும் கிரமமாக செய்ய போகிறேன்ப்பா. ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது அவங்கள முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறாங்க ஏசப்பா. என்ன காரியத்தில் அவங்க தவறி இருக்கிறாங்களோ அப்பா இப்பொழுது அதை உணர்த்துங்க ஏசப்பா. ஆமென். அந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் சரிப்படுத்துங்க ஏசப்பா. நீர் உருவாக்கின உம்முடைய மகன், உம்முடைய மகள் அப்பா, ஒவ்வொரு அவயங்களையும் நீங்கள் வணைந்திருக்கிறீங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க, நோக்கம் வைத்திருக்கிறீங்கப்பா. ஏதோ ஒரு ஏனோதான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அழைக்கப்படலப்பா. ஆமென். நாங்கள் வாழுகிற வாழ்க்கை உமக்கு உண்மை உள்ளதாக இருக்கணும் ஏசப்பா. உமக்கு உண்மை உள்ளதாக இருக்கணும் ஏசப்பா. வேறு யாருக்காகவும் இல்லை, எதற்காகவும் இல்லை ஏசப்பா. நீங்கள் எங்கள் மேலே வைத்த அன்பிற்காக அப்பா நாங்கள் முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா, மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் கரங்களை செயல்பட வைங்க ஏசப்பா. எங்கள் வாய்களை அப்பா, எங்களுடைய சிந்தைகளை, எங்கள் உறுப்பு எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் செயல்பட வைங்க ஏசப்பா. உம்முடைய விருப்பம் போல் பயன்படுத்துங்க ஏசப்பா. ஆமென். அநேக ஆத்துமாக்கு பயனுள்ள பாத்திரங்களாக எங்களை பயன்படுத்துங்க ஏசப்பா. உம்முடைய திட்டத்திற்கு நேராக எங்களை பயன்படுத்துங்க ஏசப்பா. முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜபத்தையும் நீங்கள் கேட்குறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இன்றைக்கு அப்பா இந்த பிள்ளைகள் இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.